வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், விசிக திமுக கூட்டணி விரிசல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு மேல பேசுபொருளாகவே இருந்தது. இப்ப இதற்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் நோக்கம் தான் அப்படின்னா, அந்த அரசியலை இப்ப பேச வேண்டிய காரணம் என்ன? அதற்கு பிறகு நேர்ல போய் கூட்டணியில் எந்த பிளவும் கிடையாது, ஒன்றிய அரசு மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துமாறு நாங்கள் போராடுவோம், போதை ஒழிப்புக்காக போராடுவோம் என்ற அறிவிப்பு வருது. இது எதனால் நடக்குது சார்? இந்த எபிசோடு இப்ப ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப ஏன் எண்ட் ஆகுது? எனக்கு என்னமோ திரும்ப தவறான ஒரு முடிவை நோக்கி போனார். அது அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. சில நேரங்கள்ல பாலிடிக்ஸ்ல என்னோட போறாரா இல்ல போனார். ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, எனக்கு ரொம்ப சீனியர் பர்சன். அவர் அடிக்கடி சொல்லுவார், பிடிக்க நினைத்தது என்னவோ பிள்ளையார் தான், ஆனால் நம்பிக்கை பாழாகிவிட்டது, தும்பிக்கை வாளாகிவிட்டது. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பாலிடிக்ஸ்ல, பிள்ளையார் நினைச்சிருவோம், ஆனா கடைசி நேரத்துல தும்பிக்கை வாளா மாறிடும், தும்பிக்கையா இருக்காது. இது அவர் கிண்டலா பல மேடைகளையும் அவர் பேசுவார். சீனியர் பர்சன், நான் பேர் சொல்ல விரும்பல. எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நினைச்சு திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, விஜயோட வருகை, தலித் இளைஞர்களுக்கு விஜய் மத்தியில் இருக்கிற ஓட்டு வங்கி உயர்வு, அது தன்னோட சொந்த ஓட்டு வங்கியை பாதிக்குமோங்கிற ஒரு நியாயமான கவலை, எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கிற கவலை எல்லாமா சேர்ந்ததுன்னு நான் நினைச்சேங்க. இந்த மேட்டரை அணுகும் போது நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிதான் பார்த்தேன். அரசியல்வாதியில ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்ணணும், ஓட்டு வங்கிக்கு இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாடினாரோ இல்ல வந்தாரோ அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டாலோ நம்ம ஓட்டு வங்கியை கன்சல்டேட் பண்ணணும். இது ரைட்டு, அது சரிதான். அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு, அதோட சென்ட்ரல் தீம்னு சொல்றாரு, அது மது எதிர்ப்பு, போதை எதிர்ப்பு, அது வரைக்கும் அது சரிதான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு பின்னாடி அவரு வைத்த பல விஷயங்கள், அதுதான் அது தவறா முடிஞ்சது. என்ன விஷயங்கள் சார்? ஆட்சியில பங்காது லேட்டரா வந்ததுங்க. அதுக்கு உள்ளே அவரு மதுவினால கிடைக்கிற வருமானம் தான் உங்க சமூக நலத்திட்டம் அப்படிங்கிறது, அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது புண்படுத்தும் மனசை. அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது தவறுன்னு சொன்னது, அது மனசை புண்படுத்தும். இது எல்லாம் போக சப்கேட்டகரைசேஷன் அடுத்த இஷ்யூ. அது நிறைய ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, சப்கேட்டகரைசேஷனை இந்தியா முழுவதும் ஒரு சில அரசியல்வாதிகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி வருகிற அரசியல்வாதிகள் பல்வேறு ஓட்டு வங்கி காரணங்களுக்காக தான் எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல சப்கேட்டகரைசேஷன் முதல்ல கலைஞர் 50% எங்க காலத்துல பிசி ஒட்டுமொத்தமா 50% போட்டி போடும்போது கொஞ்சம் எளிதா இருந்துச்சு. 30-20 பிரிச்சாரு 89ல. 20 வன்னியர்கள் மற்றும் கிட்டத்தட்ட 100+ ஜாதிகளுக்கான தொகுப்பு, 30 அதர் மத்தவங்க பிசி, இது எம்பிசின்னு நேம் பண்ணாரு. 30-20 பிரியும் போது இந்த பிசி வகுப்புல இருந்த ஏராளமான ஜாதிகள் 30% தான் போட்டி போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. 20% வன்னியர்களுக்கான அவங்க டிமாண்டு, அதனால கொடுக்குறோம். அது அப்படியே அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் சப்கேட்டகரைசேஷனை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினது அல்லது ட்ரை பண்ணது, சக்சஸ்ஃபுல்லாவே செயல்படுத்தினது கலைஞர் தான். அதுக்கு பிறகு கலைஞர் தான் அருந்ததியர் இட ஒதுக்கீடு, இஸ்லாமியர் இட ஒதுக்கீடு. அப்ப நீங்க சப்கேட்டகரைசேஷனை எதிர்த்தா அது கலைஞரோட பேசிக் கொள்கையை எதிர்க்கிற மாதிரி தானே. எம்ஜிஆர் பேசிக் கொள்கையை எதிர்த்துட்டு அதிமுக எப்படி கூட்டணி வைக்க, அப்படித்தானே அண்ணாமலை கூட்டணி அவுட் ஆச்சு. சரி, சில தலைவர்கள் ஒரு கட்சிக்கு ரொம்ப அடிநாதம், அவங்களோட கொள்கைகளை நம்ம எதுக்க முடியாதுல்ல, கட்சியை எதுக்க முடியாது, அவ்வளவுதான் சார். அப்ப ஒரு பார்வை நீங்க சொன்னபடி இப்ப விஜய் பக்கம் ஒரு சாய்வு ஏற்பட்டக்கூடாது, இதை இந்த ஃபோர்ட்டிஃபை பண்ணணும் அப்படின்றது ஒரு நோக்கம். கண்டிப்பா. மற்ற விஷயங்கள்லாம் எதற்காக முன்னெடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த ரூட்ல அவர் பயணம் போன பிறகு அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் மாஸ் அவர் கிரியேட் பண்றதுக்காக ஏற்கனவே சப்கேட்டகரைசேஷன் ஒரு வழக்கு போட்டுட்டாரு. அவங்க எதுக்குறாங்க, ஏன்னா சிம்பிள் ரீசன்னா, இப்போ தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, அவங்க பட்டியலின வெளியேற்றம் கேட்கறாங்க, எங்களை எஸ்சி லிஸ்ட்ல நீங்க வைக்க வேண்டான்றாங்க. அதுக்கு உள்ள எதிர்ப்பு இருக்கு, பெரிய ஆதரவும் இருக்கு. அப்போ திரும்ப அவங்களுக்கான தலைவராக இப்ப ஆக முடியாது. அப்ப அவரோட ஓட்டு வங்கி, அவர் யாருக்கு தலைவராக இருக்கிறாரோ அவங்க எங்க அடர்த்தியா வாழ்றாங்களோ அப்படித்தானே பார்க்க முடியும். இப்போ என்னதான் பாமக அனைவருக்குமான கட்சின்னு சொன்னாலும், நாளைக்கு ஒரு கட்சியில கூட்டணியில அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப அதிகமான சீட்டு எங்க வாங்குவாங்க? அவங்க பகுதியில் தானே வாங்குவாங்க. கன்னியாகுமரியில வாங்குவாங்களா? அதெல்லாம் பாசிபிள் கிடையாதுங்க. அப்போ இயல்பாக திரும்ப அவரோட ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்கு அவர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வரவேற்க தந்தா யாரும் அதை எதுக்க முடியாது. ஆனா அவர் எடுத்து வைத்த பிற பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது திமுக என்கிற அந்த மெயின் பார்ட்னரோட பல்வேறு அடிப்படையான அம்சங்களுக்கு எதிரானது.
ஆனாலும் கூட திமுக தரப்பு இது ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணதா பலரும் சொல்றாங்க. முதலமைச்சர் தான் கரெக்டான ஒரு இந்த இடத்துல அவரை 2 தலைவர்களை அவர் சீனியர் லீடர்ஸ் 2 பேரை அனுப்புனது மூலமாக இந்த சர்ச்சைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. ஓகே. ஆனா விசிகக்குள்ளேயே 2 அபிப்பிராயம் இருக்கு. நம்ம இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது இல்ல, நம்மளோட ஓட் பேங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப மாறும், விஜயோட வருகைக்கு பிறகு ரொம்ப மாறும், 5 அணியா பிரியும், நமக்கான வாய்ப்பு வேற, இப்ப நம்ம எதுக்கு வந்து திமுகங்கிற அந்த பிராண்ட்ல இருக்கணும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஓகே. இன்னும் சொல்ல போனாங்க, ஜூடியருடன் இந்த சமீபத்துல இதழ்ல ஒரு பெரிய கவர் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க, விசிக கவர் ஸ்டோரி. அதுல 2017 தான் விசிக திமுக உறவு மலருது. 16 வரைக்கும் இல்ல, நமக்கே தெரியும். 17 எப்போ மலருது? முரசொலி பவள விழா செப்டம்பர் 5, 2017. முரசொலி பவள விழா கூட்டத்துல திருமா கலந்துகிட்டு பேசும்போது மத்தியில் நடப்பது மோசடி ஆட்சி, மோடி ஆட்சி அல்ல, திருமாவும் நானும் ஒன்னா இருக்கிறோம், இதுதான் வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சொன்னது. 17ல இருந்து 24 வரைக்கும் 7 வருஷம் தான். திமுக கூட்டணிக்கு ஓல்டஸ்ட் கஸ்டமர் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக். யார் சொன்னது? துரைமுருகன் சொன்னது. மத்தவங்க எல்லாம் வருவாங்க போவாங்கன்னாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார். அப்ப திமுகவை பொறுத்தவரையில அவங்க பெர்மனன்ட் பார்ட்னர்ஸா நினைக்கிறது வந்து இந்த 2 பேர் தான், காங்கிரஸும் முஸ்லீம் லீகும். மத்தவங்க வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு நாளும் கூட்டணி கட்சியோ இல்ல கூட்டணியோ திமுக வந்து முறிக்காது, அவங்களாதான் போகணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க வந்து அப்படியே இதை வந்து அழகா பொலிட்டிக்கலா கிளவரா பிளே பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ 2 திமுக தலைவர்கள் போகும்போது அதிமுக வந்து எஃபெக்டிவ்லி பேண்ட். அவங்க எப்படி அதுல பங்கெடுப்பாங்க? மதுவிலக்கு மாநாடு யார் வேண்டுமானாலும் வரலாம், மது ஒழிப்பு மாநாடு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனா நீங்க திமுகவை சேர்ந்த 2 தலைவர்கள் பங்கெடுக்கிறாங்க, அப்போ யார் போவா? அதிமுக இடம் கிடையாது, இடமே கிடையாதுங்க. ஜெயக்குமாரோ இல்ல செல்லூர் ராஜுவோ யார் போக முடியும்? எடப்பாடி பழனிசாமி விட்டுருவோம். இதே அந்தஸ்துள்ள சீனியர் லீடர்ஸ் அதிமுக இருப்பாங்கல்ல, அவங்களும் போக முடியாதுல்ல. அப்போ கிளவரா வந்து ஒரே நேரத்துல ஒரே கல்ல 2-3 மாங்காய், ஒரு மாங்காய் வந்து அதிமுக பங்கெடுக்க முடியாதபடி தடுத்தாச்சு. அதிமுக இதை பத்தி இனிமே பேசவும் முடியாது. அதே நேரத்துல திரும்ப என்ன முடிவு எடுத்தாலும் அது இனிமே அவங்க முடிவு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆமா எங்களுக்கும் மது எதிர்ப்புல வந்து உறுதியான நம்பிக்கை இருக்கு, நாங்க ஒரு மாநாட்டுக்கு 2 தலைவர்கள் அனுப்பிட்டோம், அவ்வளவுதான். இப்ப பழைய கூட்டணி பிஜேபி கூட்டணி அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பிஜேபிக்கும் பாமகவுக்கும் இதுல இடம் இல்லை, அதனால அது அப்படியே தான் கண்டிப்பாங்க. அப்ப எஃபெக்டிவா பழைய பொசிஷனுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ கொண்டு போய் விட்டது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், செல்லூர் ராஜுட்ட இதை பத்தி கமெண்ட் கேட்டாங்க. இப்ப ஏன்னா வந்து அதிமுகவுக்கு போக போறதா தான் விஷயங்கள் பேசப்பட்டது, அதனால செல்லூர் ராஜுட்ட கேக்குறாங்க, அவர் வந்து கூட்டணி ஆட்சியா அதெல்லாம் தமிழ்நாட்டுல சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி ஒரு சாத்தியமே இல்லைன்றீங்களா? நீங்களுமே கூட அப்படி ஒண்ணு வாய்ப்பு இல்லைன்றதான் இடையில குறிப்பிட்டீங்க, அப்படி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு தெரிஞ்சுங்க, மறைந்த காங்கிரஸ் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் வந்து அந்த 90களில் தமிழ்நாட்டில் கேரளா பாணியில அரசியல் வேணும், 2 கூட்டணி தான் இருக்கணும், ஒன்னு எல்டிஎஃப் இன்னொன்னு யூடிஎஃப் கேரளால, மற்ற கட்சிகள்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் ஏதாவது ஒரு கூட்டணியில மாறி மாறி இருக்கணும். இப்ப மதுவிலக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சேர்த்தீங்கன்னா மதுவிலக்குல கண்டிப்பாக கொண்டு வருவோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த கூட்டணிக்கு போகணும். இதான் உதாரணமா சொல்றோம். இப்படியான அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏனென்றால் இங்கு வந்து ஏராளமான கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு மாதிரியான சித்தாந்தங்கள். சோ சித்தாந்த அடிப்படையில எல்லாம் ஒருங்கிணைக்க முடியாது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதன் அடிப்படையில 2 பேனர் அடிக்கடி சொல்லுவாருங்க அவரு. அப்புறம் ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் அவர் விட்டாரு. என்ன காரணம்னா அவரே வந்து ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. 98ல அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு. காலமெல்லாம் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு கடைசியில வந்து சேலம் தொகுதியில ஒரு சீட்டு வாங்கி அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு, வெற்றியும் பெற்றார். 99ல திமுக கூட்டணிக்கு வந்தாரு, அதே சேலம் தொகுதி வெற்றி பெறவில்லை. இப்படி அப்போ அந்த இடத்துல அவரோட அந்த கொள்கை வந்து அடிபட்டு போச்சு, அதோட அது முடிஞ்சு போச்சு. இந்த ஒருத்தர் தாங்க இதை பத்தி இப்படி பேசுனது. மற்றபடி கூட்டணி ஆட்சிக்கு யாருமே தயார் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா அது மக்கள் ஏத்துக்கலங்கிறது பொது கருத்து. 2006 கலைஞர் ஆட்சி 96 சீட்டு தான், அது எல்லாருக்கும் தெரியும். அப்பவுமே அவர் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் தயார் கிடையாது, அது வெளிப்படையாகவும் சொல்லிட்டாரு. அப்போ கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் சீட் ஷேரிங்ல மட்டும்தான். திரும்பவே அதை சொல்லியிருக்காரு, சீட் ஷேரிங் தான் கூட்டணிங்க, ஆனா பவர் ஷேரிங் கூட்டணியா மாறணுங்கிறதா அவரோட வீடியோவோட உட்பொருள். இப்போ முதல் கூட்டணி 67ல வரும்போது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி பேச்சே வரல. 67லே ராஜாஜி வந்து கேட்டார், எனக்கு அது காலேஜ் செகண்ட் இயர், ஜெயிச்சிருச்சு திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி, மூதறிஞர் ராஜாஜி.
அவர் வந்து ஆட்சியில பங்கு வேணும், குறைந்தபட்சம் வந்து சபாநாயகர் பதவி வேணும். சபாநாயகர் வேட்பாளர் ஐயா சீபா ஆயத்தனார். அண்ணா மறுத்துட்டாரு, அது முடியாதுன்ட்டாரு. சபாநாயகருக்கு போட்டி வேட்பாளர் நிறுத்துச்சு சுதந்திரா கட்சி, ராஜாஜியோட கட்சி. ராஜாஜி தேன் நிலவு முடிந்து விட்டதுன்னாரு. 10 நாள் கூட அந்த கூட்டணி நிக்கல. அதாவது தேர்தல் முடிவு வந்த பிறகு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அண்ணா காலத்திலேயே வந்து அந்த கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் திமுக ஒன்றுபட்ட திமுக, அண்ணா திமுக கிடையாது, ஏத்துக்கல. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு வகையான சோதனை காலகட்டங்கள் எதுலையுமே ஏத்துக்கல. இன்னும் சொல்லப்போனா 77ல இதே பேச்சு வந்துச்சுங்க. 77ல பேச்சு வரும்போது வந்து கிட்டத்தட்ட 5 குண போட்டி தமிழ்நாட்டுல. 4 கார்னர், பெரிய கார்னர். அண்ணா திமுக, திமுக, ஜனதா, காங்கிரஸ் 4 கட்சிகள் தலைமையில இருந்து பெரிய அளவுக்கான கட்சிகள், 5வதா வந்து சின்ன சின்ன கட்சிகள் இருந்தது. 30% ஓட்டுல எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. ஆனாலும் எம்ஜிஆர் வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அவர் ஒத்துக்கல. அப்போ திமுகவுக்கு ஏராளமான சோதனைகள். அந்த எமர்ஜென்சி காலம் முடிந்த பிறகு நடக்கிற சட்டமன்ற தேர்தல், திமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல. 24% ஓட்டு வாங்கினாங்க. எதுக்காக பொதுவா நான் இதை சொல்றேன் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி அல்லது அதிகாரத்தில் பங்கு, அந்த ஆட்சியில் பங்கு, இந்த கோஷம் தமிழ்நாட்டுல வந்து எந்த காலகட்டத்திலும் ஈடுபடாது. மக்களும் அதை ஏத்துக்கிறது இல்லை என்பது அரசியல் தலைவர்கள் கருத்து இன்றைய தேதிக்கு. நாளைக்கு காலங்கள் மாறலாம், நம்மளோட பார்வைகள் எல்லாம் மாறலாம், அது வேற விஷயம். இன்றைய தேதிக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. இது திருமாவுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது பழைய 1999 கோஷம், அது வருஷம் என்னாச்சுங்க இன்றைய தேதிக்கு? 25 வருஷம் ஆச்சு. 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு வந்து இருந்த ஒரு முழக்கத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என் கருத்து. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமான வரலாற்று அனுபவத்தோடு பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.